இல்ல மக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்ற பிக் பாஸ் சீசன் 8ல இப்ப தீபக் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியேறிட்டாரு. அதனால அவர்கிட்ட நெறைய விஷயங்கள் Q&A செஷன்ல கேட்கப்பட்டிருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள யார் ஃபேக்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தீபக் அவர்கள், "நான் அவங்கள விட சீனியர், வயதில கொஞ்சம் பெரியவன் அப்படின்றதுனால யாரும் என்கிட்ட அவ்வளவா வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அங்க யாருமே ஃபேக் அப்படின்றது கிடையவே கிடையாது. எனக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா, அத உட்காந்து என்கிட்ட டைரக்ட்டா பேசியே தீர்த்துருவாங்க. யாரும் பொய்யாலாம் பழகுறதே கிடையாது. எல்லாருமே ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் கேட்டிருந்தாங்க, விஷால், அன்ஷிதா, விஷால், தர்ஷினி அப்படின்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு வந்து கேட்டப்ப, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து அவங்கவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனா, இங்க விளையாடக்கூடியதோ, இல்ல பேசக்கூடியதோ எதுவுமே உங்களுக்கு ஃபுல்லா வந்து டெலிவரி ஆகுதான்னா கிடையாது. முதல் நாள் நடக்கிறத அடுத்த நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல காட்டுறாங்க. ஆனா, அதில நெறைய விஷயங்கள் மியூட் பண்ணப்பட்டுரும். ஸோ, இத வந்து கேமா பார்த்தா மட்டும் தான் நல்லதா இருக்கும். மத்தவர்களுடைய பர்சனல பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. அவங்க உட்கார்ந்து பேசும்பொழுது, நெறைய வந்து பேசியிருக்கலாம். ஃபேமிலி பத்தி பேசியிருக்கலாம். ஃப்யூச்சர பத்தி பேசியிருக்கலாம். அதற்காக அவங்கள நம்ம தப்பா பார்க்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வருவான்னு நினைக்கிறீங்க? டைட்டில் வின்னரா அப்படின்னு கேட்டப்போ, அதற்கு சொல்லியிருக்காங்க, முத்துக்குமரன் தான் வர்றதுக்கு எனக்கு தோணுது. அவர் தான் வரணும்னு தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் அங்க விளையாடிட்டுருக்காரு அப்படின்னும், என்னோட அன்போட பின்னி பிணைஞ்சுட்டாரு அப்படின்னு. ஏன்னா, பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போதே நெறைய அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணது இவர் தான். தம்பி முத்துக்குமரன் வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல என் தம்பிய நான் பார்க்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா, இப்ப அன்ஷிதா அவர்கள் எக்ஸ் கண்டென்ட்டாக உள்ள வந்திருக்கிறாங்க, கண்டஸ்டன்ட்டாக. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு வெளிய தான் பிஆர் இருக்கு. ஆனா முத்துக்குமரனுக்கு உள்ளேயே பிஆர் இருக்கு அப்படின்னு. அதற்கு மிகப்பெரிய அளவுல சுனிதா குடுத்த ஒரு பதில் தான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சுருச்சு. பிஆர் அப்படின்றது வெளியில பணம் குடுத்து ப்ரமோட் பண்றது. பணம் குடுத்து பண்றதுக்கும், பாசத்தாலயும், அன்பாலயும் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படின்னு வந்து அன்ஷிதா அவர்கள சுனிதா அவர்கள் சொல்லியிருந்தது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே ஷாக்காக இருந்தது. யார் வின் பண்ண போறா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.